வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய அந்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும், எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு காணொளியில். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அடுத்த 5 ஆண்டு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகுது. ஸோ அதனால் அதை பற்றி கட்டாயம் பேசி தான் ஆகணும். பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு தகவல்களை சொல்லுது. நம்மளோட பார்வையில் யார் வெற்றி பெறுவா அப்படின்றத இது கருத்து கணிப்பு அடிப்படையிலலாம் கிடையாது. கருத்து கணிப்புன்றதே ஒரு கருத்து திணிப்பு தான். அதனால் அது ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை. நம்ம கருத்து கணிப்பு படி போக வேண்டாம். கூட்டி கழித்து பார்த்தாவே நமக்கு யார் ஜெயிச்சுப்பா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா கூட்டணிகளை சொல்கிறேன். கூட்டணிகள் யார் யார் சேர்ந்துருக்கான்ற அதை கூட்டி கழித்து பார்த்தா நமக்கு யார் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். அது போக இந்த 5 ஆண்டுகள் ஆளுகின்ற திமுக அரசு என்ன செஞ்சுருக்கு, இப்போ இவங்க கொடுத்துருக்கிற அந்த தேர்தல் அறிக்கை எல்லாம் 3 முக்கிய கட்சிகளுமே இலவசங்களை தான் பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நான் இலவசம் கொடுக்க மாட்டேன், அதாவது கல்வி, மருத்துவம், தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், இது 3 மட்டும் தான் இலவசமாக தருவேன், மற்ற எதையும் நான் இலவசமாக தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்ற 3 கட்சிகளும் நான் சிலிண்டர் தரேன், 6 சிலிண்டர் தரேன், தமிழ்நாடு பூரா நீங்கள் பயணிக்கலாம் இலவச பேருந்தில் அப்படின்னு ஒரு கட்சி. இன்னொரு கட்சி நாங்கள் ஃப்ரிட்ஜ், குளிரூட்டு பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜை இலவசமாக தரேன், அதுக்கப்புறம் 10,000 ரூபா தரேன், அது தரேன், இது தரேன்னு இன்னொரு கட்சி. திமுக வழக்கம் போல் 2,000 ரூபா மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் அந்த திட்டத்தை பற்றி பெருசாக சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ் புதல்வன், அப்புறம் புதுமை பெண், இதெல்லாமே ரூபா தான், 1,500 இது மாதிரி பல்வேறு திட்டங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக அந்த 8,000 ரூபா கூப்பன், இது எல்லாமே திமுகவுடைய வாக்குறுதிகள். இப்போ நம்ம அந்த வாக்குறுதியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம். நம்ம முக்கியமாக அந்த கூட்டணிகளை பற்றி பார்ப்போம். ஏன்னா அது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ தனித்து நிற்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தாவேக்கா தனித்து நிற்கிறது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கொள்கை அடிப்படையில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி மாறுபடாது. இப்போ கட்சி, கொடி, சின்னம் இதில் வேணால் மாறுபடுமே தவிர கொள்கை அடிப்படையில் 2 கட்சியும் ஒன்று தான். திராவிடம் வந்துட்டாவே ஒன்று தான். தமிழ் தேசியம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது கொள்கை அடிப்படையில் முற்றிலும் மாறுபட்டது. அதனால் அது திராவிடத்துக்கு மாற்றாக வந்தது தமிழ் தேசியம் தான். வேறு எதுவும் மாற்றாக இங்கே இருக்க வாய்ப்பில்லை. இந்த கம்யூனிச கொள்கையெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் கம்யூனிசம்லாம் போய் அறிவாலயத்தில் ஐக்கியமாயிடுச்சு. அதனால் அந்த கொள்கையெல்லாம் தூக்கி அவங்க மூட்டையில் வச்சுட்டு அவங்க போய் அவர்களோட ஐக்கியமாயிட்டாங்க. அதனால் அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம கொள்கை அடிப்படையில் திராவிடத்துக்கு எதிரானது தமிழ் தேசியம் தான். இப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் அங்கிட்டிருந்து கொஞ்சம் இங்கிட்டிருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு மிக்சர் கட்சி மாதிரி ஒன்று வந்திருக்குது. அதுதான் இந்த தாவேக்கா. கொள்கையில் சொல்கிறேன், கொள்கையில் அப்படி ஒரு கட்சி வந்திருக்குது. அது சினிமா கவர்ச்சியை வச்சும் அந்த அந்த பேரை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, புகழ் அதை பயன்படுத்தி எப்படியாவது உள்ள புகுந்துடலாம். ஏன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய 2 தலைவர்கள் இல்லாத சூழலில், ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த முன்னாள் முதலமைச்சர் அந்த எடப்பாடி அவர்களும் சரி, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் சரி, 2 பேரும் ஒரு தடவை ஆண்டுட்டாங்க. அதனால் மாற்றாக வேறு யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்க்கக்கூடிய சூழலில், அது 2 பெரும் தலைவர்கள்னு சொல்லக்கூடிய பழைய தலைவர்கள் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அதனால் இந்த சூழலை பயன்படுத்தி உள்ளே வரலாம். ஏன்னா ஏற்கனவே திரு ரஜினிகாந்த் அவர்களும் கட்சி ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலை. கமல் அவர்களும் கட்சி ஆரம்பித்தார், ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ஆனால் இப்போ இந்த தேர்தலில் அவர் போட்டியும் விடலை, அந்த கட்சியே போட்டி இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்கிட்டு போயிட்டார். அதனால் அந்த கட்சியும் இப்போ இதில் போட்டி இல்லை. இதெல்லாம் பார்க்கையில் தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவர் போட்டிக்கிட்டுறாரு. அவருக்கு வரக்கூடிய ஓட்டு முக்கால்வாசியில் குடும்ப ஓட்டுன்னு சொல்கிறத விட ரசிகர்கள் ஓட்டு தான். ரசிகைகள் அந்த ஓட்டு தான் வரும். அதை தவிர்த்து பரம்பரையாக சில கட்சிகளுக்கு போட்டுட்ருக்கவங்கலாம் திடீர்னு மாறிட மாட்டாங்க. அதனால் நம்ம இப்போ கூட்டி கழித்து பார்ப்போம், யாருக்கு என்ன கிடைக்கும், யார் எவ்வளோ ஜெயிப்பா. ஒரு தோராயமாக நம்ம, ஆனால் இது துல்லியமாக இப்படியே தான் வரும்னு நான் சொல்ல வரல, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ கடந்த 20-25
ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 3 முறை அதிமுக தான் ஆண்டிருக்கு. 2001 to 2006, 2011 to 2016, 2016 to 2021. இந்த இந்த 15 வருஷம் அதிமுக தான் ஆண்டிருக்குது. இதில் திமுக வந்து 10 வருஷம் ஆண்டிருக்குது. 2006லேருந்து 2011, அப்புறம் 2021லேருந்து 2026. பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி தான் வருவாங்க. இந்த 2011 to 2021 2 முறை, அதுவும் அம்மாவுடைய அந்த ஜெயலலிதா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பேருக்காக அவர்கள் அறிவித்த சில திட்டங்களுக்காக 2 முறை தொடர்ச்சியாக வந்துட்டாங்க. இந்த காணொலி எல்லாத்தையும் அறியாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தையில் பயன்படுத்துறதுக்காக மன்னிக்கவும். இப்போ நம்ம வந்து இந்த 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்டாங்க. அதே மாதிரி ஒரு சூழல் திரும்பி வருமா திமுகவுக்கு அப்படின்றதே நம்ம இதில் பார்ப்போம். இப்போது நம்ம இந்த கூட்டணிகளை பார்ப்போம். இப்போது அதிமுகவோட கூட்டணி ஃபஸ்ட்டு முதல்ல அதை பார்ப்போம். இப்போ அதிமுகவோட கூட்டணி வந்து அதிமுக வந்து தமிழ் மாநில காங்கிரஸோட இருக்குது, பாஜகவோட இருக்குது. இது வந்து ஒரு இன்னும் பாமக, குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு. இப்போ இவர்களுடைய வாக்கு என்ன மாதிரி வாக்காக இருக்கும், எங்கேருந்து வரும்னா குறிப்பாக அந்த கொங்கு, கோயம்புத்தூர் பகுதி அந்த சைடும் அந்த பக்கமும், அதுக்கப்புறம் வந்து தென் மாவட்டங்களில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. அதாவது இந்த மதுரை தாண்டி இந்த ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா எம்ஜிஆர் காலத்துக்காலே அங்கே வந்து ஒரு ஆதரவு இருக்குது அதிமுக. அவர்கள்லாம் கையில் வந்து சின்னம் குத்தி வச்சுட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் எந்த கட்சி வருதுன்னு, அதாவது எந்த தேர்தலாக இருந்தாலும் நான் இந்த சின்னத்துக்கு தான் போய் போடுவேன், அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய மக்கள். அவர்கள்லாம் என்றைக்குமே மாறமாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் வச்சுருக்காங்க. அதை தான் அந்த 1.5 கோடி தொண்டர்களில் அந்த மாதிரி சில தொண்டர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் காலங்காலமாக சாகிற வரைக்கும் அப்படி தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. காசெல்லாம் கொடுத்தா வாங்கிப்பாங்க. ஆனால் போய் எதாங்க என் கையில் பச்சை குத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துடுவாங்க. அதனால் காசு கொடுக்குறதும் ஒரு பக்கம் இருக்குது, அது தவறு. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது வந்து எந்த கட்சி செஞ்சாலும் அது தவறு. ஓட்டுக்கு காசு கொடுக்குறதுன்றது தவறு. அதை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறவங்க வந்து அவங்க உரிமையை விற்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி உரிமையை விற்கும்போது அப்புறம் வந்து களவு போயிடுச்சு, கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குதுலாம் சொல்லக்கூடாது. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அதை யோசிக்கணும். ஓட்டு போட்டதுக்கப்புறம் அது நடக்குது இது நடக்குதுன்னு ஐயோ அம்மா என் இடத்த பிடுங்குறாங்க, 8 வழிச்சாலை போடுறேன்னு பிடுங்குறாங்க, வானூர்தி நிலையம் கட்டுறேன்னு பிடுங்குறாங்கலாம் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நினைக்கணும். ஓட்டு போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 5 வருஷத்துக்கு அவங்க அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். அதனால் அதை நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நம்ம யாருக்கு ஓட்டு போடணுன்றதை நம்ம இங்கே சொல்ல போகிறதில்ல. அது அவரவர்களோட உரிமை. நீங்கள் யாருக்கு வேணாலும் போய் ஓட்டு போடுங்க, அதை பற்றி கவலை இல்லை. நம்ம முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நம்ம யாருக்கு நம்ம மற்றவங்களுடைய விருப்புகளை நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு யார் சரியானவர் அப்படின்னு தோணுதோ தெரியுதோ அவர்களை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க. ஏன்னா நம்ம வந்து இவருக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு ஓட்டு போடுங்கலாம் நம்ம சொல்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் இப்போ யார் என்னென்ன அறிவிச்சிருக்காங்களோ அதை வச்சு நம்ம சொல்லுவோம். நீங்கள் வந்து உங்களுக்கு யார் சரின்னு படுதோ அவர்களை தேர்ந்தெடுங்க. அதுதான் வந்து சரியானதாக இருக்கும். அது வந்து உங்களுடைய உரிமை. ஆனால் அந்த உரிமையை அப்படி காசை வாங்கிட்டு விற்கிறது வந்து கேவலமான ஒரு செயல். அது மாதிரி சில பேர் செய்கிறீங்க. அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்றத நான் சொல்லி இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். தயவு செஞ்சு ஓட்டுக்கு காசெல்லாம் வாங்காதீங்க. ஓட்டுன்றது உங்களுடைய உரிமையை வந்து நீங்கள் காசுக்கு விற்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் எதையும் விற்பீங்க அப்படின்ற அர்த்தம் தான் அது. அதனால் தயவு செஞ்சு ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க இந்த தேர்தலேருந்தாவது. அப்படி நீங்கள் செய்யலைனாலும் அவர்களும் வந்து சில கட்சிகள் இந்த பட்டியலை அடைச்சி வச்சு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு அதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நம்ம பார்த்தோம். அது மாதிரி சில கட்சிகள் செய்வாங்க. அது குறிப்பாக அந்த இடைத்தேர்தலில் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் அதிகமாக நடக்கும். ஆனால் இது வந்து இடைத்தேர்தல் கிடையாது, இது பொது தேர்தல். அதனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் அந்த மாதிரி அங்கே நடந்தால் நீங்கள் தான் அதை தெரிவிக்கப்படுத்தணும் தேர்தல் ஆணையத்துக்கு. அதே மாதிரி அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்படி ஒரு வேளை எங்கேயாவது நடந்தால் நீங்கள் தான் அதை தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி காசை வாங்கிக்கிட்டோ இல்லை பட்டியல் அடைச்சி அவங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிட்டு பண்ணிக்கிட்டு அதுக்கு ஓட்டு போகிறதுலாம் ஒரு கேவலமான செயல். அப்புறம் தமிழகத்தில் கண்ட செயல்களும் நடக்கும். அப்புறம் நீங்கள் அதை வந்து
இது ஏன் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரி, இப்போ நம்ம கூட்டணி பேச்சுக்கே வருவோம் திருப்பி. இப்போது அதிமுகவோட கூட்டணி பார்த்தோம். இதில் வந்து பாஜக வந்து இணைஞ்சிருக்கு. போன தேர்தலில் வந்து தனித்தனியாக இருந்து போட்டிட்டாங்க. அதாவது 2024க்கான தேர்தலில் பாஜக தனித்து நின்று போட்டிடுச்சு, அதிமுக தனித்து நின்று போட்டிடுச்சு. அதெல்லாம் பார்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு, வெற்றி சதவீதம் கம்மியாக தான். ஆனால் மத்திய தேர்தலை விட்டுருவோம், நம்ம வந்து மாநில தேர்தலே பார்ப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறலை போன தடவை அதிமுக. இந்த முறை வந்து இப்போ பாஜக கூட கூட்டணி சேர்ந்துருக்காங்க. போன தடவை பிரிஞ்சு இருந்தாங்க, பட் இந்த தடவை கூட்டணியோட சேர்ந்து இருக்காங்க. ஏன்னா அந்த மாநில அது பிரதமர் தேர்தலுக்கான அந்த மத்திய தேர்தலில் அவர்கள் சில பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். நம்ம வந்து தனித்து நின்னா நம்மளால் வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு. இதே தான் பாஜகவும் நினைக்குது. நம்மளும் தனித்து நின்னா ஒரு ஓட்டு வர மாட்டேங்குது, நம்ம ஏன் கூட்டணி சேரக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்துருக்குது. தனித்தனியாக நின்று ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளை பெற்றார்கள். இப்போ சேர்ந்து இருந்தால் ஓரளவுக்கு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாஜகவுடைய எண்ணம் அப்படி என்னன்னா, தமிழ்நாட்டில் நுழையவே முடியல, அதனால் எப்படியாவது நுழைஞ்சிடணும். ஏன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேரளாக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்படி தான் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இப்படி காங்கிரஸும் அப்படி தான், பாஜகவும் அப்படி தான். அப்படியே தென் பகுதிகளில் ரொம்ப நுழைய முடியலன்ற சூழல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு அப்படியே கர்நாடகாவில் நுழைஞ்சாச்சு. முழுசாக நுழைஞ்சு அதில் பல தடவை ஆட்சி அமைச்சு இது பண்ணியாச்சு. ஆந்திரா, தெலுங்கானாவில் இப்போ வந்து காங்கிரஸ் அப்படியே நுழைஞ்சு உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. தெலுங்கானாக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் ஏதோ ஒரு மத்திய கட்சி உள்ள நுழைஞ்சிருது. ஒன்று நுழைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று மிக எளிதாக நுழைஞ்சிருது. இப்போ அதே மாதிரி கேரளாவுக்குள்ளே அந்த உள்ளாட்சி தேர்தலில் அதில் வந்து கொஞ்சம் இடங்களை பிடிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் அவங்க கூடிய சீக்கிரம் அங்கேயும் வந்து ஒரு ஆட்சி அமைக்கிற சூழலில் வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே சூழல் தான் இங்கே வரும் அப்படின்னு நினச்சி அதிமுக கூட கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த கூட்டணியில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், முந்தி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, அதுதான் உண்மை. அது வந்து இந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அவர்களுக்கு பிறகு வந்து அண்ணாமலை, அதுக்கப்புறம் இப்போ இருக்கவர், இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து நிறைய இப்போ ஊடகங்களில் வரக்கூடிய அந்த தகவல்கள், பேச்சுக்கள், அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிக்கவே இல்லைன்னு அதிகரிச்சிருக்கு. ஆனால் வந்து மிகப்பெரிய அளவெல்லாம் அதிகரிக்கலை, ஏதோ ஒரு சிறிய அளவு அதிகரிச்சிருக்கு. அந்தளவுக்கு தான் நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு தான் நமக்கு முன்னாடி தெரியுது, ஓட்டில் வரும்போது தெரியும். ஏன்னா போன தேர்தலோடைய வாக்கு எண்ணிக்கைகள் பார்க்கும்போது அவங்க இன்னும் ஒரு இது கூட சீட்டு கூட பெரிய அளவுக்கு, அதாவது மத்திய தேர்தலில் சொல்கிறேன் நான், பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியல அந்த டைம். அதே மாதிரி அதிமுகவும் வந்து பெரிய வெற்றி எதையும் பார்க்க முடியல. இவங்க ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்துருக்காங்க. அதிமுகவுக்கு ஓட்டு எப்போவுமே உண்டு தமிழ்நாட்டில். அதில் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, மக்கள் வந்து என்றைக்கு திராவிட கொள்கை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு மாறிடுவாங்க. ஆனால் அது வரைக்கும் வந்து இருக்கிறவங்க அந்த பரம்பரையாக ஓட்டு போடுறவங்க, அப்புறம் அந்த கட்சியை சேர்ந்த ஆட்கள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த 1.5 கோடி தொண்டர்கள்லாம் இப்போ யாரும் கிடையாது. 1 கோடி தொண்டர்கள் இப்போ இருந்தாவே பெரிய விஷயம். அதனால் அந்த தொண்டர்கள் வந்து அதில் வந்து விஜய் ரசிகர்கள்னு யாராக இருந்தால் அவங்களாம் விஜய்க்கு தான் போடுவாங்க. அதனால் நீங்கள் விஜய் அவர்களுக்கு தான் போடுவாங்க. அதனால் அந்த வகையில் பார்க்கல அந்த ஓட்டு குறையும். அதிமுகவுக்கும் குறையும், திமுகவுக்கும் குறையும், நாம் தமிழருக்கும் குறையும். விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகள்லையுமே அந்த நாம் தமிழரில் வந்து கொஞ்சம் அந்த கொள்கை அடிப்படையில் அது சிறந்ததுன்னு நினச்சாங்கன்னா போகாமல் இருப்பாங்க. பட் இந்த கட்சிகளெல்லாம் வெகு எளிதாக போயிடுவாங்க. ஏன்னா அவர்கள்லாம் வந்து இங்கிட்டு காசு கொடுத்தா இங்கே போவாங்க, அங்கிட்டு காசு கொடுத்தா அங்கே போவாங்க. இல்லை திரை கவர்ச்சின்னு சொல்கிறேன், இந்த சினிமா கவர்ச்சியை பார்த்து நம்ம தலைவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகிற கூட்டம்லாம் உண்டு. அதனால் அந்த மாதிரி ஆட்கள் அங்கேயும் அந்த ஓட்டு குறையும், திமுகவிலையும் அந்த ஓட்டு குறையும், நாம் தமிழர்லையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவர்களுடைய கொள்கை, அவங்க எப்படி அதை கட்டுப்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. இப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவோம். அதில் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸும் இருக்குது. பாமக வந்து சேர்ந்தது வந்து ஒரு பலம்தான். ஏன்னா அவர்களுக்கு வன்னியர்கள் வாக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அவர்களுக்குள்ளாரே ஒரு பிரிவு இருக்குது. அவங்க அப்பா தனியாக நிற்கிறாரு, இவர் தனியாக நிற்கிறாரு. அந்த ஓட்டும் இங்கே சேர்ந்து வந்தால் பெரிய பலம்.
அவர் தனியாக பிரிஞ்சு சசிகலா அவர்களோட சேர்ந்து அவர் ஒரு தனி அணி மாதிரி நிற்கிறாரு. அது கண்டிப்பாக தோல்வி தான் பெறும். அந்த சசிகலாவும் அண்ட் ராமதாஸ் அவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி அது வந்து பலத்த கூட்டணிலாம் கிடையாது. அந்த கூட்டணி தோல்வி தான் பெறும். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் வாக்குகளை பெறலாம். ரொம்ப அரிதாக ஏதாவது 1-2 தொகுதிகள், அது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கே சந்தேகம் தான். ஒரு தொகுதி ஜெயிச்சாவே பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் அந்த கூட்டணி இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பாங்க, அது உண்டு. இது வந்து அவர்களுடைய கூட்டணி. இந்த பாஜக கூட்டணியில் அந்த அமமுகவை சேர்ந்த டிடிவி தினகரன் அவர்களும் சேர்ந்திருக்காரு. அவரும் இந்த கூட்டணியில் சேர்ந்தவர் தான். இப்போது அவர் இங்கே வந்தது நல்ல விஷயமா இந்த கூட்டணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா அவருடைய வாக்கு சதவீதம், அவருக்குன்னு இருக்கிற அந்த செல்வாக்கு அதெல்லாம் இங்கே திரும்பும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இந்த அதிமுகவை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் போய் டிஎம்கேல சேர்ந்திருக்கிறாரு. இப்போ அவருக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் உண்டு. அவருக்கு பின்னாடி ஒரு சில கூட்டமும் உண்டு, வாக்கு சதவீதம் உண்டு. அது அப்படியே டிஎம்கேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, பாமக, பாஜக, அதிமுக இவர்களுடைய கூட்டணி வந்து போன தேர்தலை விட ஒப்பிட்டு பார்க்கல இந்த தேர்தலில் கொஞ்சம் பலமாக தான் இருக்குது. ஆனால் திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பலமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், திமுகவுடைய அந்த அந்த அடிப்படை விஷயங்கள்னு ஒன்று இருக்குது. அது அந்தளவுக்கு அசைக்கக்கூடிய அளவுக்குலாம் இந்த கூட்டணி இல்லை. அடிப்படை வேர்னு சொல்லுவாங்களா, அதை அசைக்கக்கூடிய அளவுக்குலாம் இந்த கூட்டணி இல்லை. இதில் என்ன காரணம்னா, இதில் முழுசாகவே மக்கள் வரல. இப்போ இந்த சசிகலா அவர்கள் தனியாக போயிட்டாங்க இல்லையா, அவர்களோட சேர்ந்து தனியாக போயிட்டாங்கன்னா அவர் ராமதாஸோட போயிட்டாங்க. அந்த ராமதாஸ் அவர்களும் சசிகலாவோட அந்த ஓட்டும் இங்கே வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க 2 பேரும் தனித்தனியாக போயிட்டாங்க, அது ஒன்று. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே வந்திருந்தால் அது நல்லா இருந்திருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாரு, நேர்மாறாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டார். அவர் காலங்காலமாக திமுக எதிர்த்து பேசிக்கின்னு அதிமுகவில் இருந்த ஒருத்தர் இன்னைக்கு நம்ம வந்து நல்லா இருந்தால் போதும்னு போய் திமுகவில் சேர்ந்துட்டார். இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு நம்பவே முடியாத விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நேராக போய் அப்படியே திமுகவில் சேர்ந்துட்டார். அவரை சேர்ந்த சில நபர்களும் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம் அங்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராமதாஸ் அவர்கள், அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள், இவர்கள் 2 பேரும் தனி அணியாக பிரிச்சிட்டாங்க. அங்கே கொஞ்சம் ஓட்டு பிரிஞ்சு தான் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் அவர் கொண்டு போன ஒரு சில ஓட்டுகள் போயிடுச்சா. இது போக விஜய் இந்த இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அவர் இல்லை. இந்த தேர்தலில் விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த ஃபேக்டர் இருக்கிறனால இந்த கட்சியில், இந்த கூட்டணியில் விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அவர்கள் ஓட்டு இங்கே வருமா இல்லை அங்கே போகுமான்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அந்த ரசிகர்கள் அந்த எண்ணம் தான் முதல்ல வரும். கட்சியெல்லாம் இருந்தாலுமே, ஏன்னா கொஞ்சம் பேர் இங்கே ஓட்டு போடலாம், முக்கால்வாசி பேர் விஜய்க்கு தான் போடுவாங்க. அந்த கட்சியில் இருக்கவங்க ரசிகர்கள் ரெண்டுமே. அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டும் குறையும். அது போக தமிழ்நாட்டில் பாஜகனாவே ஒரு எதிர்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்பு வந்து இங்கே இருக்க பலத்தை விட, வாக்கு சதவீதத்தை விட எதிர்ப்பு தான் பெரிய லெவலில் இருக்குது. அதனை குறிப்பாக முஸ்லீம் ஓட்டுகள்லாம் பாஜகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு தான் இங்கே இருக்குது. அதனால் முஸ்லீம் ஓட்டுகள் பெரும்பான்மை முஸ்லீம் கட்சிகளே பார்த்திங்கன்னா நீங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்பாங்க. அவர்களுடைய அந்த சிறுபான்மையினர்னு சொல்லுவாங்க அவங்கள. அவர்கள் இதெல்லாம் என்ன பேச்சுன்னு தெரியல. சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர் இதெல்லாம் சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குது. அவர்களோட இதே சொல்லலாம். முஸ்லீம்கள்னு சொல்லலாம், கிறிஸ்தவர்கள்னு சொல்லலாம். இந்த 2 பேரோட ஓட்டும் பாஜகவுக்கு வராது, பெரும்பான்மையாக வராது. இவர்களோட ஓட்டு பூரா திமுகவுக்கு தான் போகும். அதுவும் இப்போ அதிமுக தனித்து இருந்திருந்தால் கிடச்சிருக்கும் அந்த ஓட்டுகள். இப்போ இவங்களோட சேர்ந்தனால அந்த ஓட்டுக்கள்லாம் போயிடும். போன தடவை போட்டிருப்பாங்க இவர் தனித்தனிக்கிறாருன்னு. இந்த முறை இவங்க கூட சேர்ந்தனால ஏதோ கொஞ்சம் வரலாமே தவிர முக்கால்வாசி அங்கே தான் போகும், திமுகவுக்கு தான் போகும். இப்போ நீங்கள் இந்த பக்கம் திமுகவோட கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், திமுகவில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட். ஓபிஎஸ் அவர்களும் அவரோட அணியும் இங்கே வந்து சேர்ந்துருச்சு. ஓகேங்களா, அதிமுகவோட ஒரு அணி இங்கே வந்து சேர்ந்துருச்சு. திருமாவளவன் அவர்களுடைய ஓட்டு வந்து, அவர்களுடைய அந்த பறையர் ஓட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தலித் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களும்
இது வந்து சொல்கிறதுக்கே இதுவும் கூச்சமாக இருக்குது. அவர்கள் தான் ஒரு காலத்தில் பெரிய லெவலில் இருந்தாங்க. அவர்களை வந்து தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்லாம் சொல்கிறதுலாம் வந்து தவறு. இருந்தாலும் இன்றைக்கி சூழலில் அப்படி தான் இருக்குது. இந்த தாழ்த்தப்பட்டவர்கள், தலித் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இவர்களுடைய அந்த ஓட்டு, பறையர்களோட ஓட்டு, இதெல்லாமே வந்து திருமாவளவர்களால் திமுக அரசுக்கு கிடைக்கும். அது போக ஓபிஎஸ் அணி அவர்களுடைய வாக்கு சதவீதங்களும் வரும். கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு ஒரு சில பேர் காலங்காலமாக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அது இந்த மதுரை பகுதியில் குறிப்பாக ஒரு சில பகுதிகள்லாம் இருக்குது. திருப்பூர் அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் அவங்களுக்குன்னு சில இந்த எங்கெங்கெல்லாம் தொழிலாளர்கள் யூனியன் இருக்குதோ, இல்லை தொழிலாளர் யூனியன் பல இடங்களில் இருக்குது. ஆனால் இந்த தொழிலாளர்கள் பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் மதுரை இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது. ஆனால் அது வந்து காலம் கொஞ்சமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. போக அது இன்னும் குறைஞ்சிட்டு தான் வருது. பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்ட்டு. இப்போது கம்யூனிஸ்ட்டுக்குன்னு அவர்கள் ரெண்டு கட்சி இதில் சேர்ந்துருக்குறாங்க. இது போக முஸ்லீம் கட்சிகள் ரெண்டும் சேர்ந்துருக்கிறது. அவருக்கு 2 கட்சி இருக்கிறது. அந்த 2 கட்சியுமே இதில் சேர்ந்துருக்குறாங்க. எஸ்டிபிஐ இருக்கிறாங்க, முஸ்லீம் யூனியன் 3 கட்சி இருக்குது. ஆக்சுவலாக 2 கட்சியில் 3 கட்சி இருக்குது. எஸ்டிபிஐ வேறு இருக்காங்க, முஸ்லீம் யூனியன் லீக் வேறு இருக்குது, இன்னொரு முஸ்லீம் கட்சி வேறு இருக்குது. இது 3 கட்சிகளுடைய குறிப்பாக இந்த சிறுபான்மை ஓட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்தவ ஓட்டு, முஸ்லீம்கள் ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. முக்கால்வாசி அவர்களுக்கு அப்படியே போயிடும். அப்படியே அறுவடை பண்ணிவிடுவாங்க. பாஜகன்னு ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டு வச்சு பிரச்சாரம் பண்ணி அந்த ஓட்டை அப்படியே அறுவடை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு போக இந்த கம்யூனிசம் சித்தாந்தம் கொண்டவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் போடுவாங்க. ஓபிஎஸ் அணி இருக்கவங்க அவங்க போடுவாங்க. அது போக பறையர் வாக்குகளை பூரா இவர் வாங்கி கொடுத்துருவார். இந்த தாழ்த்தப்பட்டவங்க சொல்லக்கூடிய இந்த எஸ்சி எஸ்டி ஓட்டுகள், தலித் ஓட்டுக்களை திருமாவளவன் அவர்கள் வாங்கி கொடுத்துருவார். இப்போது இதெல்லாம் தாண்டி அவர்கள் அப்புறம் திமுகவுக்குனே காலங்காலமாக ஓட்டு போடுற ஒரு கூட்டம் உண்டு. இப்போ அவங்க அதை அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான ஒரு சில திட்டங்கள், இந்த 8000 ரூபா கூப்பன் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அது வந்து போகும் நிறையா பெண்களுக்கு. அவங்க இவ்வளோ நாள் வாங்கின அந்த 1000 ரூபா 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை, அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து புதுமை பெண், தமிழ் புதவன், இந்த பசங்களும் காசு வாங்கியிருப்பாங்க இல்லையா. நமக்கு ஒரு நாள் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு, நமக்கு இவர் தான் கொடுத்தாரு. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் அந்த மண்டையில் அந்த நேரத்துக்கு வராது. 1000 ரூபா கொடுத்தாங்க, அப்போ இவங்களுக்கே ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு போய் போடுற பசங்களாம் இருக்காங்க. ஆனால் இங்கேயும் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த விஜய்ன்ற ஃபேக்டர். இப்போ இந்த கட்சிக்குள்ளாரையும் இவ்வளோ காலங்காலமாக விஜயோட ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. அங்கேருந்து ஒரு ஓட் ஷேர் அப்படியே பிரித்து கொண்டு போய் விஜய் எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போது இங்கிட்ட இருந்தும் எடுத்துப்பார், அங்கிட்ட இருந்தும் எடுத்துப்பார். நாம் தமிழ்லேருந்து கொஞ்சம் போகும். மற்ற கட்சிகள்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியிலையும் விஜய் ரசிகர்கள் இருந்திருப்பாங்க, அவங்களும் போவாங்க. இப்போது விஜய் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வரும். அவர் சில தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் ஆட்சியில் அமைக்க மாட்டார். இந்த முறை அவர் ஆட்சியில் அமைக்க மாட்டார். இந்த முறை அவருக்கு இருக்கக்கூடிய அவர் தனித்து நிற்கிறார். நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த 2 கட்சிகளை தான் தாவேக்காவும் நாம் தமிழரும் பற்றி பேசுவோம். ஆனால் இங்கே இருக்கிற ஓட் ஷேர் அவர் பிரிக்கிறார்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த தவிர திமுகவுக்கு என்ன எதிர்ப்பு? பொதுவாக அந்த ஆளுகின்ற கட்சியின் மேலே சில எதிர்ப்புகள் இருக்கும். அந்த அரசு ஊழியர்களுக்கு எதிர்ப்பு இருக்குது, செவிலியர்கள் எதிர்ப்பு இருக்குது, தூய்மை பணியாளர் எதிர்ப்பு இருக்குது. இந்த எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் வந்து அதிமுகவுக்கு தான் அதிகமாக போகும். அது போக நாம் தமிழருக்கும் விஜய் அவர்களோட கட்சிக்கும் வரும். ஆனால் எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒன்று தான். அந்த ஒரு ஓட்டை தான் அதிமுகவும் பெறணும், தாவேக்காவும் பெறணும், நாம் தமிழரும் பெறணும். ஆனால் ஆதரவுன்னு பார்த்தா அது பூரா அவங்களுக்கே போயிடும். இப்போ அப்படி இருக்கும்போது ஓட்டு பிரியுது. நீங்கள் இயற்கையாக பார்த்தீங்கன்னாவே எதிர்ப்புன்றது ஒன்று தான். ஆனால் அது 3 கட்சியும் பகிர்ந்து எடுத்துக்கணும். ஆதரவுன்றது பூரா அவங்களுக்கே போயிடும். இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வேறு நிறைய கட்சிகள் சேர்ந்துருக்கு. பாஜக அந்த கூட்டணியில் இல்லை, திமுகவோட கூட்டணியில். அப்படிங்கலாம் பார்க்கும் பாஜக எதிர்க்கும் போதே இந்த சிறுபான்மையர் ஓட்டு பூரா போயிடும். அப்படியே போயிடும். அதில் கொஞ்சம் பேர் வேணால் அதிமுகவுக்கு போடலாம், விஜய் ரசிகர்களாக இருக்கிற சில பேர் வந்து தாவேக்காவுக்கு போடலாம், நாம் தமிழர் கொள்கை அடிப்படையில் அவங்க பிடிச்சி போய் போடலாம், சீமான் அவர்கள் பிடிச்சி போடலாம். இந்த மாதிரி இருக்கும். மொத்தமாக முழு ஓட்டம் அங்கே போயிடும்னு சொல்ல, பெரும்பான்மையான ஓட்டம் அங்கே போயிடும். அதனால் அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் விஜய் ஒரு ஃபேக்டர்ன்றது உள்ளே புகுந்து அவர் கொஞ்சம் ஓட்டை எடுத்துடுறாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த சமீப காலமாக அந்த ஓட்டு கணக்கெடுப்புலாம் எடுத்து நிறைய பேருக்கு நிறைய இறந்தவங்களோட ஓட்டெலாம் நீக்கிட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் வெளியூரில் இருந்தனால அதெல்லாம் சரியாக அப்ளை பண்ணாமல் விட்டாங்க. இப்போ அதனால் நிறைய பேரோட ஓட்டு வந்து குறைஞ்சி வேற போச்சு. இப்போ அந்த அந்த எஸ்ஐடியாக அந்த 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 இது வந்து பண்ணும்போது நிறைய பேர் ஒழுங்காக போய் அப்ளையே பண்ணலை. அதாவது அதுக்கு அந்த ஓட்டு வந்து போனால் போதுன்னு விட்டுட்டாங்க. அப்படி சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி விட்டுட்டு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டதுங்களும் உண்டு.
அதை சரிவர பண்ணவங்க எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. முதல்ல இருந்த போன தேர்தலில் இருந்த அந்த ஓட்டு எண்ணிக்கை இந்த தடவை இருக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது வேற பாதிப்பு இருக்கும். இது போக எப்போவுமே நோட்டாக்கு தான் நாங்கள் போடுவோம்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் நோட்டாவோட ஓட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா சில சமயம் சில தொகுதிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்களுக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். இங்கே நிற்கிற 4 பேருமே எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் நோட்டாவுக்கு தான் போடுவோம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இது போக அங்கங்கே சுயேட்சையாக சில வேட்பாளர்கள் நிற்பாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் சுயேட்சை வேட்பாளர்கள் இருப்பாங்க. எந்த கட்சியும் கிடையாது, நான் தனியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். அவர்களுடைய ஓட்டு இந்த எந்த கட்சிக்கும் வராது. அவர்கள் அந்த தனியாக அங்கே போய் தனியாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த சுயேட்சைகளோட ஓட்டு பூரா இது எந்த கட்சிக்கும் வராது. அந்த நோட்டா ஓட்டுகள் எந்த கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதெல்லாம் போயிடும். இது போக அந்த விஜய் ஃபேக்டர்ன்றது எல்லா கட்சியும் 3 முக்கிய, அதாவது தாவேக்கா தவிர மிச்சம் 3 கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு அப்படியே அது கொஞ்சம் போயிடும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கூட்டணி எப்படி இது தேருமா தேராதா அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுக போன முறை ஜெயிச்சதை விட இந்த முறை அதிகமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. போன முறை சீட்டு எத்தனை ஜெயித்தாங்களோ அதை விட அதிகமான சீட்டுகள் இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கவர்ச்சிகரமான சில திட்டங்கள் இருக்கு இல்லையா, அது ஒன்று. அந்த 10,000 கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, அது தரேன் இது தரேன்னு. இவங்க வந்து ரெண்டையுமே கேட்டிருப்பாங்க மக்கள். அதனால் அதை ஒன்று, அது ஒரு விஷயம் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான திட்டங்கள். ஆனால் இது வந்து நாட்டுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுக்கு நல்லதெல்லாம் கிடையாது. இது வந்து அவங்க தேர்தல் ஜெயிக்கிறதுக்காக அவங்களும் வாக்கு அரசியல், விளம்பர அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறது இது நல்லதா கெட்டதான்றது நம்ம வேற ஒரு காணொலியில் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதெல்லாம் நல்லதே இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆனால் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்றதை நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம். அவங்க அறிவிச்சிருக்கிற அதை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து அதிக இடங்களை ஜெயிப்பாங்க, ஆட்சியில் அமைக்க மாட்டாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு, அதுக்காக அமைக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல. அவர்கள் வந்து பெரும்பான்மையான இடங்கள் போன தடவையோட ஒப்பிடுகையில் அதிகமான சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எம்எல்ஏ சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இது போகுமான்றது சந்தேகம்தான். சரிங்களா, அமைக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல, ஆனால் அது சந்தேகம். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த விஜய் ஃபேக்டர்னு ஒன்று போகுது, பாஜக சேர்ந்தனால சிறுபான்மையினர் ஓட்டு போகுது, அப்புறம் இருக்கிற அந்த எதிர்ப்பு, ஆளுகின்ற அரசினுடைய எதிர்ப்பு ஓட்டை இவங்களுக்கு மட்டுமே வந்தால் நம்ம அதை தனிப்பட்ட முறையில் அதுக்கு அந்த மாதிரி இவங்களுக்கு மட்டுமே வருது அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி. ஆனால் அந்த ஓட்டை தான் தாவேக்காவும் பிரிக்குது, அந்த ஓட்டை தான் நாம் தமிழரும் பிரிக்குது. இங்கே இருந்த ஒரு அணி வேற 2 அணியாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து சசிகலா அவர்கள் தனியாக போயிட்டு ராமதாஸ் அவர்களோட சேர்ந்து அது ஒரு அணியாக போயிடுச்சு. ஓபிஎஸ் அவர்கள் எதிராக இருக்கக்கூடிய திமுகலே போய் சேர்ந்துட்டாரு. இப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு சற்று பின்னடைவு தான். ஏன்னா பாஜகவை தமிழ்நாட்டில் நிறைய பேர் வெறுக்க தான் செய்கிறாங்களே தவிர அதுக்காக யாருக்குமே பிடிக்கலன்னு நான் சொல்ல. அது முதல்ல இருந்ததுக்கு அவர்கள் வளர்கிறார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த வெறுப்புன்றது, அந்த வெறுப்பாக ஏற்கனவே காலங்காலமாக வெறுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் அதிகமாக வெறுப்பு தான் ஏற்பட்டிருக்கே தவிர அவர்கள் இறங்கிலாம் ஒன்றும் வரல, அவர்களுக்கு விருப்பமும் வரல. அந்த வெறுப்பு ஓட்டு வாங்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது போன தடவை எவ்வளோ ஜெயித்தாங்களோ அதை விட ஒரு 25-20 சீட்டுகள் கூடுதலாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது. நல்ல ஒரு இப்போ ஏற்கனவே எதிர்கட்சி தான், மறுபடியும் எதிர்கட்சியாக இருப்பாங்க. ஆனால் சற்று கூடுதல் பலத்தோடு இருப்பாங்க, அவ்வளோதான். திமுகவுக்கு இவ்வளோ கட்சிகளுடைய ஆதரவு இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய கட்சிகளை பற்றி பேசிட்டோம், இன்னும் பல கட்சிகள் இருக்குது. நான் சொன்னது வந்து ஒரு சில கட்சிகள் தான் சொல்லியிருக்கேன். தேமுதிக திமுகவில் போய் சேர்ந்துருக்குது, அவர்கள் 10 இடங்களில் போட்டியிடுறாங்க. மதிமுக திமுக கூட்டணியில் தான் இருக்குது. வைகோ அவர்கள் அவர் உதயசூரியன் சின்னத்திலே போட்டிடுறேன்னு சொல்லி 4 இடங்களில் நிற்கிறார். ஆனால் அது வந்து நல்ல செயல் கிடையாது. அவருக்குன்னு ஒரு கட்சி சின்னம் இருக்குது, அதில் நிற்க வேண்டியதானே. உதயசூரில் தான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை தான் சில பேர் வந்து கட்சியவே அடமானம் வச்சுட்டாருன்ற மாதிரிலாம் விமர்சனம் வைக்கிறாங்க. நாம் வைக்கல, பொதுமக்கள் வைக்கிறாங்க, ஊடகத்தை சேர்ந்தவங்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு பலம் தானே. மதிமுக கட்சியும் இங்கே சேர்ந்துருக்குது, தேமுதிக இங்கே சேர்ந்துருக்குது, ஓபிஎஸ் அவர்கள் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு, திருமாவளவன் அங்கே தான் இருந்தார். இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், காங்கிரஸ் அங்கே தான் இருக்குது. அவர்கள் வந்து 27 இடங்களில் போட்டிடுறாங்க. அவர்கள் வந்து ஒரு சில அந்த சவுத் பெல்ட்டு அந்த சில இடங்கள்லாம் அவருக்கு எப்போவுமே வாக்கு உண்டு. குறிப்பாக அந்த காரைக்குடி பக்கம் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா, திருப்பத்தூர் இந்த சைடெலாம் அவர்களுக்கு வாக்கு உண்டு. இந்த செட்டிநாடு பெல்ட்டுன்ற சொல்கிற இடங்களில் கண்டிப்பாக வாக்கு உண்டு. அது போக மற்ற இடங்கள்லையும் அவருக்கு நிறைய செல்வாக்கு உண்டு. ஆனால் காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி தமிழ்நாட்டில் தனித்து நின்றுலாம் ஆட்சியில் அமைக்க முடியாது. அதனால தான் அவர்கள் கூட்டணிக்குள்ளே வர்றாங்க.
ஆனால் காங்கிரஸ் பாஜகவோட ஒப்பிட்டு பார்க்கல காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமான வாக்கே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர்கள் சில தொகுதிகளை அதிகமாக ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல. அதை பார்க்கும்போது சிதம்பரம் அவர்கள்லாம் வந்து காங்கிரஸில் இருந்து தான் பல தடவை எத்தனை முறை ஜெயிச்சிருக்கிறாரு. அது மாதிரி பார்க்கல தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு வந்து பாஜகவோட அதிகமாகவே செல்வாக்கு இருக்குன்றதான் உண்மை. அதை நம்ம ஒத்துக்கணும். ஆனால் அந்த நிலை மாறிக்கிட்டு வருது. அதுவும் இந்த 2009க்கு பிறகு காங்கிரஸ் மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பும் எதிர்ப்பும் இருக்குது தமிழகத்தில். அது வந்து அதனால தான் அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிக்கினே வருது. இருந்தாலும் பாஜக அதுக்காக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு சில பேர் நான் சொன்ன சில குறிப்பிட்ட பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். ஆனால் அவர்கள் சற்று வளர்ந்துருக்கிறார்கள். ஆனால் பெரிய அளவுக்குலாம் வளரல. அதிமுக இந்த தேர்தலில் போன தடவை ஜெயித்த வாக்குகளும் சீட்டுகளை விட இந்த தடவை அதிகமாக ஜெயிக்குமே தவிர ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வர மாட்டாங்க. திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதே மாதிரி அவர்கள் வந்து போன தடவை நல்ல பலமாக எதிர்க்கட்சியாக வந்து நிற்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். ஒரு வேளை வேறு ஏதாவது கூட்டணிகளை மாற்றம் விட்டும் ஏதாவது கடைசி நிமிஷம் ஏதாவது நடந்து இந்த பக்கம் பலம் கூடியது அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த 2011-21 அவர்கள் எப்படி 10 வருஷம் தொடர்ச்சியாக இருந்தாங்களோ 21-31 திமுக தொடர்ச்சியாக இருக்குன்றது தான் என்னோட கணிப்பு. அதனால் இந்த தேர்தலில் மறுபடியும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதுக்கு நமக்கு விருப்பம்லாம் கிடையாது. அது நமக்கு வேண்டவும், அதை வந்து நம்ம ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கவும் கிடையாது. நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த 3 கட்சிகளுமே, இந்த இலவசத்தை அறிவித்த 3 கட்சிகளுமே தேவையில்லைன்றதான் என்னுடைய கருத்து. அதாவது இந்த தாவைக்கா, அதிமுக, திமுக 3மே இருக்கக்கூடாதுன்னு தான். ஆனால் வந்து காலத்தின் கொடுமை, திமுக மீண்டும் ஜெயிக்கும். இப்போது தாவைக்கா மற்றும் நாம் தமிழர் பார்ப்போம். நான் என்னதான் இந்த மாதிரி இருக்கும்னு நம்ம சொன்னாலும் நம்ம மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு வருவாங்க அப்படின்றதையும் பார்க்கணும்ல. தாவேக்கா இப்போ தனித்து நிற்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது எல்லா கட்சியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த ஓட்டு பூரா போயிடும், அவர்கள் தான் போடுவாங்க. அது போக விஜய் வந்து இப்போது அதாவது அவரை வந்த புதுசில் இருந்த அந்த விஜய் மோகம் வந்து இப்போ குறைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த கரூர் சம்பவம், அதுக்கப்புறம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான சில பிரச்சனைகள், அதாவது அந்த விவாகரத்து, அதுக்காக தொடர்ந்து சில சர்ச்சைகள், அது போக அவங்க அப்பா அம்மா தனியாக இருக்கிறதும் இவங்க தனியாக இருக்கிறதும், அப்புறம் அதை வச்சு சில சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்களுடைய ரசிகர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பண்ணுற அநியாயம், கொடுமைகள், எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர். அதனால் அவருக்கே வந்து பிரச்சனையாக முடியுது. ஒரு கூட்டத்தை ஒழுங்காக நடத்த மாட்டேன்றாங்க. இன்னொன்று அவர்களுக்கு வந்து எந்த கூட்டம் போனாலும் ஏதாவது யாராவது இறந்து போயிடுறாங்க, இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுது. இப்போ இந்த திருச்சி போனப்போ ஒரு காவலருக்கு வந்து அடிபட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டான்றாங்க. அப்புறம் சில கூட்டங்களில் குடிச்சிட்டு வந்து இது பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த நம்ம கரூர் சம்பவம் பார்த்தோம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள், ஒரு கூட்டத்துலேயும் ஏதாவது பிரச்சனைகள் வருது அவர்களுக்கு. அதுக்கு மேலே கூட்டத்தை நடத்துறதுக்கே அனுமதி கிடைக்க மாட்டேங்குது. அங்கேயே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது, இடம் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் கிடச்சி எல்லாம் வந்தால் உள்ளே நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதுபோக ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு என்ன அனுமதி வாங்கணும், ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறதுக்கு எப்படி அனுமதி வாங்கணும், வேட்பாளர் மனுவே இல்லாமல் வேட்பாளர் உள்ளே போய் தேர்தல் அலுவலர் உள்ளே போகிறாங்க, அந்த அலுவலகத்துக்குள்ளார போகிறாங்க. அப்புறம் அந்த அதிகாரி வந்து நீங்கள் எதுவும் வேட்பு மனுவே தாக்கல் பண்ணுறதுக்கு வேட்பு மனுவே இல்லாமல் என்ன உள்ளே வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி புரிதலே இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் அந்த கட்சியில் புரிதலே இல்லாமல் இருக்காங்க. அந்த என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னே அவங்களுக்கு தெரியல. அதனால் அவங்களுக்கு ஒரு தெளிவே இல்லை. இது வந்து அவர்கள் இந்த தேர்தலில் நிற்கிறதே வந்து ஒரு கற்றுக்கிறதுக்காக. அவர்கள் வந்து லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்காங்க. அவங்க வந்து ரூலிங் ஃபேஸ்லேயே வரல. இப்போ வந்து முதல் முறையாக வந்திருக்காங்க. அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் அவர்களுக்கு வந்து இன்னும் பக்குவமோ அறிவோ அனுபவமோ எதுவுமே இல்லை. இது வந்து நம்ம சும்மா நின்று பார்ப்போம், அப்போ எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம், அந்த மாதிரி நிற்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து ஓட்டு வரும், சுத்தமாக வராதனால சில தொகுதிகள் ஜெயிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஜெயிக்கிறது வாய்ப்பு வந்து அதுக்காக நிறைய தொகுதிகள்லாம் ஜெயிப்பான்னு சொல்ல, 1-2 இடங்கள் இல்லை 3 இடங்கள் அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இல்லை பரவாயில்ல ஓட்டு வரும், 1-2-3 தொகுதிகள் ஜெயிக்கலாம், இல்லை பரவாயில்ல எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. இது 2 தான் வந்து தாவேக்காவுடைய இந்த தேர்தலாக இருக்கும். அவர்கள் ஆட்சியெலாம் அமைக்கிற அளவுக்குலாம் இப்போ வரமாட்டாங்க. கண்டிப்பாக அவர்கள் இன்னும் கற்றுக்கிற நிலமையில தான் இருக்காங்க. அவர்களாம் இன்னும் வர்றதுக்கு நாளாகும்.
அதனால் ஆனால் வந்து ஓட்டு வரும், எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் வரும். பரவலாக வர்றதுக்கு முதல் வாய்ப்பு இருக்குது. 2வது வாய்ப்புனா ஒரு சில தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அது விஜயை நிற்கக்கூடிய தொகுதிகள்னு சொல்லக்கூடிய திருச்சி, பெரம்பூர் 2 இது இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச திருச்சியில் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் தோணுது. பெரம்பூர் தெரியல, அது சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா சென்னைனாவே அது முக்கால்வாசி அது வந்து ஒரு திமுக கோட்டை மாதிரி தான். அதில் வந்து இந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை இந்த 4 மாவட்டங்களுமே இந்த அரசு ஊழியர்கள் தான் எப்போவுமே உங்களுக்கு ஓட்டை போட்டு அவங்கள உட்கார வைக்கிறதே. இந்த முறை தான் அரசு ஊழியர்கள் தெருவுக்கு வந்து போராடி இவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருக்காங்க. அதனால் ஒருவேளை இவர்கள் எல்லாம் ஓட்டை மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போட்டாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, தாவேக்காக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான பேர் தான் தாவேக்காக்கு போடுவாங்க. நிறைய பேர் அதிமுக தான் போய் போடுவாங்க. அதனால் பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்ட்டு. ஆனால் அரசு ஊழியர்கள் எல்லாரும் அப்படி போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க சில பேரை கன்வின்ஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா காலங்காலமாக திமுக வாழ வச்சது அரசு ஊழியர்கள் தான். ஸோ அதனால் அப்படிலாம் டப்புன்னெலாம் மாறிட மாட்டாங்க இவங்க என்ன தான் போகிறான்னாலும். அதனால் நம்ம இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேக்காக்கு நிலைமை என்ன, இப்போ நம்ம அதிமுக சொல்லிட்டோம், அவருக்கு வந்து ஏற்கனவே வாங்கினதை விட இந்த முறை அதிகமாக வாங்குவாங்க, அதிக சீட்டுகள் வரும். பாஜகவோட கூட்டணியே வச்சுருந்தாலும் அவர்களுக்கு வந்து போன தடவை இருந்ததை விட திமுக எதிர்ப்பு வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில். அதனால் கொஞ்சம் அதிகமான வாக்குகள் அறுவடை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சில இடங்கள் அதிகமாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேயும் சில கூட்டணிகள் வந்திருக்கு இல்லையா. இந்த அமமுக போன தடவை தனித்திருந்தது, அவங்க தனியாக இருந்தாங்க, இப்போ அவங்க வந்து சேர்ந்துருக்குறாங்க, பாமக வந்து சேர்ந்துருக்கு. இதெல்லாம் பார்க்கல சிறிது கூட்டணி பலம் அதிகரிச்சிருக்கு. அதனால் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு எப்பவும் என்ன இருக்கோ அது ஒரு அளவுக்கு இருக்கும். மூப்பனார் இருந்த அளவுக்கு இருந்த அந்த மவுஸ் இப்போ இல்லை அந்த கட்சிக்கு. அதனால் அப்படி பார்க்கல அங்கே வந்து எவ்வளோ சீட்டு போன தடவை ஜெயிச்சாங்களோ அதோட அதிகமாக ஒரு 15 இடங்களோ 20 இடங்களோ கூடுதலாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓட்டு எண்ணிக்கையிலையும் பரவலாக அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இது வந்து அதிமுக. திமுக வந்து வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். கண்டிப்பாக இந்த முறை திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பேர் போய் உள்ளே சேர்ந்துருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 1-2 கட்சியா கூட்டணியே வந்து ஒரு பெரிய கும்பல் மாதிரி இருக்குது. மதிமுக நிற்குது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மதிமுக இருக்குது, இது விடுதலை சக்திகள் கட்சி இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, 3 முஸ்லீம் கட்சிகள் இருக்குது, அது போக காங்கிரஸ் கட்சி இருக்குது. அது மாதிரி ஏகப்பட்ட பேர். இதில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வேறு அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு. பாருங்கள் அதில் என்ன மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அவர்கள் கூட்டணி பலத்தை பார்த்தாவே வந்து யார் ஜெயிப்பான்னு நம்ம சொல்லிடலாம். எனக்கு அது போக தேமுதிக அவர்களும் போய் சேர்ந்துருக்கு. அவர்களுக்கு வந்து ஓட்டே இல்லைன்னா சொல்ல முடியாது. விஜயகாந்த் இருந்தப்போ இருந்த அந்த மவுஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஆனால் இன்னமும் அவர்களுக்குன்னு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த மக்களுக்கு வந்து ஓட்டு போட தான் செய்வாங்க அவர்களுக்கு. ஆனால் அவர்களுக்கு 10 இடங்கள் எத்தனை ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு அவர்கள் வந்து அந்த விஜயகாந்த் அவர் இருந்த காலத்தில் இருந்த அந்த அதிகமான ஓட்டு வங்கி வந்து இப்போ கிடையாது. 10 இடங்கள் அவங்க எத்தனை இடம் ஜெயிக்கிறாங்கன்றது ஒருத்தர் தான் பார்க்கணும். 1-2 இடம் ஜெயிச்சாவே பெரிய விஷயம் தான். பார்ப்போம். திமுக கூட்டணியில் இருக்கிறனால சில இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்ப்போம். அது திமுக கூட்டணியில் இருக்கிறனால, தனிச்சிருந்தால் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கிறனால சில இடங்கள் சில சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து திமுகவோட பிரச்சாரம், திமுகவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு கொஞ்சம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவ்வளோ பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது இதில் சந்தேகமே வேணாம். சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் சொல்லிவிடும் இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பா அப்படின்னு. இருந்தாலும் இந்த கடைசி நிமிஷங்களில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இது வந்து ஓட்டு என்றைக்கோ நடந்து முடிச்சு என்றைக்கோ என்றாங்க. அதுவே நமக்கு சந்தேகம் இருக்கிறது. அன்றைக்கே முடிஞ்சோன்னே பட்டனை தட்டினோன்னு வந்துடணும்ல. எல்லாமே பட்டன் சிஸ்டம் டிஜிட்டலுங்கும் போது அன்றைக்கி சாயங்காலமே பட்டுன்னு தட்டிட்டு எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் இந்த கட்சின்னு உடனே நம்பர்ஸ் வந்துடுமே. டிஜிட்டல்னால் அப்படியே ஒரு சில நொடிகளில் வரணும்ல. இதுக்கு எதுக்கு எண்றதுக்கு இவ்வளோ நாளைனா வாக்கு சீட்டா ஒன்றா உட்காந்து எண்றதுக்கு? பட்டன் தானே உள்ளே தானே இருக்குது. அப்படியே அந்த தேர்தல் முடிஞ்ச அந்த சாயங்காலமே அப்போ இந்த தொகுதியில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க, இவ்வளோ பேர், இதுக்கு இத்தனை நாள் அதுக்கு சீல் வச்சு அதை கொண்டு போய் எங்கேயோ வச்சு அப்புறம் சில வேண்டாத வேலைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இவர்கள் ஜெயிச்சார்கள் அவர்கள் ஜெயிச்சார் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அன்றைக்கே சொல்லிட்டு போயிடலாமே. அது வந்து அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தான் வந்து எல்லாத்தையும் செய்ய சொல்கிறது. அவர்கள் சொல்கிறதைத்தான் வந்து மேலிடமும் செய்து கீழிடமும் செய்து நம்ம அதை பற்றி தனியாக பேசுவோம்னு சொன்னேன். அது பேசுவோம், அது தனியாக பேசுவோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போது அடுத்து தாவேக்கா பார்த்துட்ருக்கோம். ஸோ அவர்கள் வந்து எல்லா கட்சியிலேருந்தும் விஜய் ரசிகர்கள் ஓட்டை வாங்கிடுவாங்க, அது உண்மை. பெரும்பான்மையான மக்கள் வந்து அந்த கட்சிகளில் விஜய் ரசிகர்கள் யாராக இருந்தாலும்
பெரும்பான்மையானவங்க விஜய்க்கு தான் போடுவாங்க. ரொம்ப அரிதாக இந்த சில கட்சிகளோட கொள்கையை பிடிச்சோ, இல்லை அந்த கட்சியில் நான் இவ்வளோ காலமாக இருந்தேன்றத அந்த நன்றி விசுவாசத்துக்காக ஓட்டு போடுறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது போக விஜய்க்கு எப்படி ஓட்டு வரும்னா, இந்த ரசிகர்களாக இருக்கவங்க அங்கே ஒரு விஷயம் இருக்குது. அவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அந்த கன்வின்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் நடக்குது. அந்த மாதிரி பல இடங்கள்ல அது நடக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் அந்த வேலையை பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ரசிகர்களோட சேர்த்து இன்டூ 2 இல்லை இன்டூ 3 அந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஏன்னா அவர்களோட ஓட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கல இவர் சில தொகுதிகள் ஜெயிக்கலாம், இல்லை பரவலாக ஓட்டு அதிகமாக பெறலாம். ஆனால் ஆட்சியில் அமைக்க மாட்டார். இது நான் சொன்ன மாதிரி அவர்கள் இந்த தேர்தலை ஒரு பரிசோதித்து பார்க்கக்கூடிய அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தேர்தலில் நிற்கிறாங்க. அவ்வளோதான். அது 234 தொகுதியில் நின்னதே பெரிய விஷயம். அதுவும் தனித்து நிற்கிறாங்க. அதில் எல்லா தொகுதியிலலாம் பெரும்பான்மை வாக்கு வந்துடாது. ஒரு சில தொகுதிகளில் வரலாம், ஒரு சில இடங்களை ஜெயிக்கலாம். அது விஜய் அப்படின்ற அந்த பிம்பத்துக்காக தான் இருக்குமே தவிர, மற்றபடி கொள்கையெல்லாம் அங்கே மிக்சர் கொள்கை தான். அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது. அதனால் அவர்கள் எல்லா இடங்களையும் தோத்தாலும் ஆச்சரியப்படுறதுல. ஏன்னா அவர்கள் கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் நிற்கக்கூடிய அந்த 1-2 இடங்கள் ஏதாவது ஒரு இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அது போக வேறு ஏதாவது 1-2 இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புதுச்சேரியிலாம் கூட நிற்கிறாங்க போல். நமக்கு அதை விடுங்க, நம்ம தமிழகத்தில் எத்தனை இது ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். புதுச்சேரிலாம் நம்ம விட்டுருவோம். அதை பற்றி நம்ம இது பண்ண வேண்டாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல எவ்வளோ ஜெயிக்கிறாங்க. அதில் திருச்சி கிழக்குன்னு நினைக்கிறேன் அவர் நிற்கிறது. அந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரம்பூர் எனக்கு தெரியல எப்படி ஜெயிப்பாரா இல்லையான்னு. ஆனால் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை. இந்த முறை ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை. இப்போ நம்ம கடைசியாக நாம் தமிழர் கட்சியோடது வருவோம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காலங்காலமாக இவர்களோட ஓட்டு ஏறிக்கிட்டே தான் போயிருக்கு. இது வரைக்கும் ஒரு தடவை கூட கீழே குறையலை. இவர் அந்த 1.1, 2, 3, 4, 5 இப்படி கொஞ்சமாக இப்படி 1.1லேருந்து 2, 2.5, 3 வந்தது. அதுக்கப்புறம் 5 போன தடவை பார்த்தீங்கன்னா 8% மேலே வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவே ஆகிட்டாங்க. அதனால் அதுவே ஒரு அதுவும் அந்த சின்னம் வேறு கொடுக்கல. விவசாய சின்னம் கொடுக்காம வேறு ஒரு சின்னத்தை கொடுத்து நீ இதில் போய் போட்டிடு. அதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்த இடையூறு. அவர்கள் காலங்காலமாக எல்லாட்டையும் விவசாய சின்னம் சொல்லியிருந்தாங்க. டக்குன்னு தேர்தல் வரும்போது இல்லை இந்த சின்னம் கிடையாது, மைக்கு சின்னம்னு சொல்லி மைக்கு சின்னத்தை கொடுத்து, ஆனால் அதையே அவங்க ஒரு அந்த வந்த பிரச்சனையவே அதை ஒரு யுக்தியாக மாற்றி ஜெயிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போஸ்டர். அது என்ன ஆச்சுன்னா ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சு. என்ன எதிர்பார்ப்புனா, இவரோட சின்னம் என்னவா இருக்கும், ஏற்கனவே விவசாயிகள் நிறைய பேர் தேர்தல் ஆணையம் மறுத்துருச்சு, அப்போ என்ன அதவே ஒரு யுக்தியாக பயன்படுத்தி வந்த பிரச்சனையவே அப்படியே யுக்தியாக திருப்பி விட்டு அப்படியே பல இடங்கள் அதை விளம்பரப்படுத்தி, அதுக்கப்புறம் சின்னம் வந்தோன்னே அதை வச்சு அதையும் மறுபடியும் விளம்பரப்படுத்தி, அதுக்கப்புறம் பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக போன தேர்தலில் 36 லட்சத்துக்கு மேலே வேறு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் எந்த வித காசு கொடுக்காம பெரிய விளம்பரங்கள். இப்போ இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் தட்டிங்கனாவே சில விளம்பரம் வரும். போன தடவை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு வந்தது. இப்போ ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தனியாக ஒரு செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்குலாம் நாம் தமிழர் கட்சிகிட்ட பணம் காசுலாம் கிடையாது. அவர்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கிறதுன்றது எந்த ஒரு பெரிய பண பலமும் இல்லாமல், இந்த மாதிரி கூட்டணி பலமும் இல்லாமல் தனித்து நின்று போட்டிடுறதே ஒரு பெரிய விஷயம். அதே இதில் இத்தனை வருஷமாக தொடர்ச்சியாக வெற்றி பெறாமல் இருந்தால் கூட வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்றத வச்சு அதாவது கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வருதுன்றத அந்த நம்பிக்கையை வச்சு தொடர்ச்சியாக நிற்கிறாங்க. அதனுடைய பலனாக போன தடவை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆகிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய வெற்றி. இப்போ இந்த முறை சில சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இவ்வளோ தேர்தல் போட்டிக்கிட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் இருக்கக்கூடிய கட்சி அது. அதனால் இந்த முறை ஒரு சில சீட்டுகளை இந்த முறை ஒரு சில சீட்டுகளையாவது ஜெயிக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. பார்ப்போம் என்ன ஜெயிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரு கட்சி நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கு, ஆனால் வெற்றி பெறவே இல்லை. ஆனால் இந்த முறையும் அவர்கள் ஓட்டு சதவீதம் அதாவது ஓட்டு சதவீதம் அதிகரிக்குமான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அங்கேயும் விஜய் ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு எப்பவும் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு இருக்கும். அதில் இப்போ இந்த கொஞ்சம் சில ஓட்டுக்களை விஜய் எடுத்துகிட்டு போகிறாரு.
ஏன்னா அவர் வந்து தமிழ் தேசியத்து ஓட்டையும் கொஞ்சம் பிரிக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்கிறத சில தமிழ் தேசிய கொள்கையும் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்காருல அந்த மிக்சரில். அதனால் கொஞ்சம் ஓட்டுகள் அந்த ரசிகர்களாக இருந்தவங்க சில பேர் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையுமே விஜய் வந்து ஒரு ஃபேக்டராக தான் இருப்பார். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஃபேக்டர், விஜய் ஃபேக்டர் அப்படின்றது மற்ற கட்சிகளுக்கு பிரச்சனை. அவர்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுதான் பவர், அதுதான் சக்தியே. ஆனால் இது வந்து திமுகவை பெரிய அளவுக்கு பாதிக்காது. நான் திரும்பவும் சொல்கிறது தான். திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிடும். அதிமுக கொஞ்சம் அதிக சீட்டுகளை வென்று எதிர்கட்சியாக வரும். தாவேக்கா 1-2 இடங்களை ஜெயிக்கலாம், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி நாம் தமிழர் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுன்றது தான், முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணுறாங்க, பார்ப்போம். அது எந்த அளவுக்கு மக்கள் அதை எந்த அளவுக்கு அங்கீகரித்து ஒரு சில இடங்களை ஜெயிக்க வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். இது வரைக்கும் அவங்க ஜெயிக்கலை, இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்காக முழு முனைப்போட போராடுறாங்க, பார்ப்போம். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் வந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். சீட்டு ஜெயிப்பாங்களான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் தான் நினைக்கிறேன். என்ன தான் விஜயோட அந்த இதெல்லாம் இருந்தாலும் திமுக எதிர்ப்பு அப்படின்றது ஒன்று இருக்குது, அதிகரிக்கும் தான் நினைக்கிறேன். போன தடவை இருந்ததை விட சற்று அதிகரிச்சு, ரொம்ப பெரிய அதிகரிப்பாக இருக்குமான்னு தெரில, சற்று அதிகரிச்சிருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நம்ம இதில் எடுத்துக்கணும். பார்ப்போம் அது என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு. 1-2 இடங்களை ஜெயிச்சா நல்ல விஷயம், ஆனால் ஜெயிக்கிறாங்கன்றதையும் பொறுத்து பார்ப்போம். இப்போது இன்றைக்கி நம்ம வந்து யார் இந்த வரக்கூடிய தேர்தலில் ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம அவங்கவுங்களோட கூட்டணியை வச்சு, அவர்களை அறிவித்ததை வச்சு, ஏன்னா இவங்க தாவேக்கா அறிவிச்சிருக்கிறதும் கிட்டத்தட்ட இலவசங்கள் தான். நாம் தமிழர் வந்து இந்த மண், மக்கள், இவர்கள் சார்ந்த அது மாதிரி வேலைவாய்ப்பு, இதை பற்றி தான் அவர்களுடைய அறிவிப்புகள் இருந்திருக்கு. இலவசம்லாம் அவர் சொன்னது தூய குடிநீர், இலவச மருத்துவம், தரமான இலவச மருத்துவம், தரமான இலவச கல்வி, இதுதான் வந்து அவர்கள் இலவசமாக தரேன்னு சொன்னது. மற்ற எல்லாமே வந்து வேலைவாய்ப்பு தருவேன், மாநில உரிமைகளை பெற்றுத்தருவேன், அதுக்கப்புறம் இங்கே இந்த வளம் சார்ந்த தொழில்கள், அதை பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. அது நல்ல விஷயந்தான், ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு எப்படி நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம எந்த கட்சியும் ஆதரிங்கன்னு சொல்ல, எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்ல, இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நான் சொல்ல. உங்களுக்கு யார் சரியான நபரோ, நீங்கள் யார் ஓட்டு போட்டால் இவர் சரியான தலைவராக இருப்பார், இவர் நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல்கள், கூட்டணிகள், அவர்கள் அறிவிப்புகளை வச்சு யார் எவ்வளோ ஜெயிப்பான்ற ஒரு கணிப்பு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் இது அப்படியே நடக்குதான்ட்டு. இது எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு சிறிது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பில் நம்ம பேசிக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் நம்ம சந்திப்போம் மக்களே. தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க என்று கூறி இந்த காணொளியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.